வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். நம்ம சாப்பாடு போடுற பகுதியில் ஒரு 7 நாய்க்குட்டி கொண்டு வந்து எங்கேருந்தோ கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த குட்டி வந்து நல்லா வளர்ந்துருச்சு. அதாவது அதில் வந்து 5 குட்டி தத்து போயிடுச்சு. ஒரு ஆண் குட்டியும் ஒரு பெண் குட்டியும் மட்டும் தத்து போகல. அது அதே இடத்துலயே வளர்ந்தாங்க, அந்த குப்பைமேட்லேயே வளர்ந்தாங்க. அதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அங்கே நிறைய ஆதரவு இருக்கும். இப்போ அது வளர்ந்த பிறகு அங்கே வந்து இப்போது அவள் வந்து மேட்டிங் ஆகிட்டா. அதுக்கு ஆகிட்டா. இப்போ அவளுக்கு கருத்தடை வந்து கட்டாயம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. இப்போ கருத்தடை பண்ணித்தான் ஆகணும். முன்னாடி வந்து நான் வந்து அரசாங்க இதில் தான் நான் கருத்தடை பண்ணுவேன். இப்போ தொடர்ந்து சமீப காலங்களில் நமக்கு ஒரு 3 நாய் வந்து தவறிடுச்சு. அது எப்படின்னா வளர்ந்தானெல்லாம் இறக்கக்கூடிய ஒரு நாயே கிடையாது. அவனோட உயரம் இன்னும் நான் அந்த ஏரியாவிலே அவ்வளோ உயரமான ஒரு நாயை பார்க்கல, ஆரோக்கியமான நாயும் பார்க்கல. அவன் கருத்தடை மையத்துக்கு போய் அங்கே இறந்து போயிட்டான். அது தொடர்ந்து கருப்பன் வந்து அங்கே காணாமல் போயிட்டான்னு சொல்கிறாங்க, அது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம்மா ஒரே ஒரு மயிர் இலையில் அவர் உயிர் பிழைச்சா. 24 மணி நேரம் அவளை கண்காணித்ததுனால அவள் உயிர் பிழைச்சா. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால நான் வந்து இப்போதைக்கு வந்து என் பகுதியில் நான் சாப்பாடு போடுற பகுதியில் இருக்கிற நாய்களை வந்து அரசாங்க கருத்தடை மையத்துக்கு அனுப்புறதில்ல. தனியார் மையத்தில் தான் நான் கொண்டு போய் தனியார் மருத்துவமனைகளில் வெவ்வேறு இடங்களில் எங்கெங்கே ஸ்லாட்டு கிடைக்குதோ அங்கே ஒவ்வொரு இடமா பார்த்து ஒரு நாய் 2 நாயின்னு சொல்லி கருத்தடை பண்ணிட்டு வரேன். இப்போ இவளுக்கு வந்து இப்போ பிமேடில் வந்து நிர்மலா மேடம் வந்து ஸ்லாட் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. இப்போ நான் அதுக்கு அவங்க கொடுத்த தேதி வந்து பார்த்தோம்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. மழைக்காலத்தில் பொதுவாக கருத்தடை பண்ண மாட்டேன். ஆனால் அவள் கருத்தடை பண்ணி திரும்பி வரும்போது மழை நின்றுடுன்ற நம்பிக்கையோடு அந்த மழையிலேயே நனைஞ்சு நான் அவளை கருத்தடைக்கு கொண்டு போயிட்டு பிமேட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணேன். நேற்று வந்து அவளை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போக சொன்னாங்க. போய் பார்த்தோம்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கா. இப்போ அவளை வந்து நான் கூட்டிகிட்டு வரும்போது அவள் வந்து வேடிக்கை பார்க்குறா, மேலே ஏறுறா, அங்கே ஏறுறா, ஏதோ ஒரு பரபரப்பாக இருக்கா. சார் அவளை பத்திரமா கூப்பிட்டேன். நான் வர்ற வழியிலேயே இப்போ இவங்களுக்கு என்ன உறவு இருக்குன்னா, பகலெல்லாம் வேறு உறவு இருக்குது. காலையில் அதுக்கு கிருஷ்ணி அப்படி வந்து பால் கொடுத்து சாப்பாடு கொடுக்கும். மதியம் வந்து சாந்தி மேடம் அவங்க ஃபேமிலிக்காரங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ராத்திரியில் எப்பவும் போல் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நான் சாப்பாடு கொடுப்பேன். இப்போ அவள் வந்து பல உறவுகளை சம்பாதிச்சு வச்சுருக்கா. இப்போ இந்த தகவலை வந்து அவங்க எல்லாருமே கேட்பாங்க, எப்போ வரா ப்ரௌனி அப்படின்னு. அப்போ நான் வரும்போதே கிருஷ்ணிக்கு தகவல் சொல்கிறேன், இந்த மாதிரி கிருஷ்ணி வந்து இந்த ப்ரௌனி வந்துட்டுருக்காம்மா அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுவான்னா நான் வந்து நிற்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வந்து இறக்கி விட்டு அவளை அந்த பக்கம் ஓடுறதுக்குள்ளே பார்த்தோம்னா கிருஷ்ணி அவளுக்கு பால் காய்ச்சி அவளுக்கு கொடுக்குறதுக்காக எடுத்துகிட்டு வருது. அந்த கிருஷ்ணியை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக வர்றா பாருங்களேன். இந்த பாசத்துக்கும் இந்த அன்புக்கும் வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. ரொம்ப நன்றி அப்படின்னா நீங்கள் அதை தெருநாய்கள்கிட்ட தான் பார்க்க முடியும். அவ்வளோ நன்றியோடு அவ்வளோ பாசமாக பாருங்கள், அதுக்கிட்ட சந்தோஷமாக விளையாடுறான். இப்போ வந்து இவள் பால் குடிக்கிறா. வந்து பால் குடிக்க வச்சுட்டேன். பால் குடிச்சிட்ட பிறகு இப்போது தெருவில் வேறு பக்கம் திரும்பி பார்க்குறேன். ப்ரௌஸ்கியை கூட்டிகிட்டு மனோஜ் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காப்புல. அப்போது ப்ரௌனி வந்து தகவல் தெரிஞ்ச உடனே அவனை ப்ரௌஸ்கியை கூட்டிகிட்டு ப்ரௌனி கிட்ட வரா. ப்ரௌனி பாருங்கள், அவன் ப்ரௌஸ்கி கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. அவன் ப்ரௌஸ்கியை பார்க்குறவங்க எல்லாருமே இது வந்து என்ன ப்ரீடுன்னு கேட்பாங்க. அவன் ஒரு நாள் குப்பைமேட்டில் கிடந்தவன் அப்படிங்கிறதுக்கு தனி ஒரு வீடியோ போடுவோம். இப்போ பாருங்கள், அவர் மனோஜியோட அந்த நாயோட எவ்வளோ விளையாடுவா, மனோஜி எவ்வளோ பாசமாக இருக்கா அவ்வளோ பாருங்கள். இப்போது தெரு நாய்க்கு பாருங்கள் எவ்வளோ பேர் ஆதரவு, எவ்வளோ ஒரு அவளோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எல்லா நாய்களுக்கும் கிடைச்சிட்டா அது வரம் தான். இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நான் சாப்பாடு போடுற பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு நாய்களுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி பாசமும் ஆதரவும் இருக்குது. அந்த மாதிரி தான் ஒருத்தர்கிட்டையும் நாங்கள் பேசி அந்த மனநிலையை உருவாக்கி கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 வருஷம் இந்த பகுதியில் போடுறதுல அப்போல்லாம் இவ்வளோ பேர் கிடையாது. அப்போ ஒருத்தராக நீங்கள் இந்த நாய் பார்த்துங்க, இவ்வளோ பாசமானவ, இவங்ககிட்ட பாருங்கள், நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்படி எல்லாம் மாறி பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு பாசமானவங்க கிடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா நாய்களுக்கும் அந்த பாசம் கிடைச்சிட்டா உண்மையாகவே அது வரம்னா. இப்போ என்னென்னா, இப்போ இவளை வந்து தனியார் கருத்தடை மையத்தில் தான் போய் கருத்தடை பண்ணி கொண்டு வந்தேன். இவளை மட்டும் இல்லை,
இப்போ இதுக்கு மேலே இருக்கிறவங்களையும் இதே மாதிரி தான் 1ஆ 2ஆ அப்படி கொண்டு போய் பண வசதி ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடமா ஸ்லாட் வாங்கி கொண்டு போய் எல்லாத்துக்குமே நான் தனியார்லேயே பண்ணணுங்கிற முடிவோடு இருக்கேன். ஆனால் அரசாங்கத்தோட தொடர்ந்து நான் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம், அது இல்லை அப்படின்னும் போது இப்போ இவங்களுக்காக தான் நம்ம எல்லா சேவையும் செய்கிறோம். அப்போ உங்களோட உதவி மூலிமா தான் நான் வந்து தனியாரில் வந்து ஒவ்வொருத்தருக்காக செஞ்சுட்டு வரேன். அதே மாதிரி தொடர்ந்து கருத்தடை பண்ணுறது, உடம்பு முடியலைன்னா வைத்தியம் பார்க்குறது, அவங்களுக்கு தொடர்ந்து சாப்பாடு கொடுக்குறது அது மாறாது, அது தினம் கொடுக்கறது, இந்த மாதிரி தேவைகள் உங்களோட உதவியில் தான் நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி தேவைகளுக்காக உங்களை உதவியை எதிர்பார்க்குறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.